வணக்கம். கில்டன்ஸ் தமிழுக்காக நான் ஐஸ்வர்யா ரகுபதி. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? துபாய் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து கோல்டு ஃபேமஸ். நம்மள நிறைய பேரே வந்து ஆனா நான்லாம் துபாயிலேருந்து யாராவது வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வாங்க அப்படி தான் கேட்பேன். பட் நம்ம வீட்ல இருக்கவங்கள பார்த்தோம் அப்படின்னா, நானே ஒரு சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நான் வந்து துபாயில போய் கோல்டு வாங்கலான்னு இருக்கேன். அங்க வந்து விலை ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு துபாய் தங்கத்துக்கு தான் வந்து பேர் போனது. அந்த தங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னவா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வந்து நாம பார்த்துடலாம். கோல்ட பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரர், அதாவது ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து தங்கத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஆட்களை வச்சு ஒரு பெரிய வேர் ஹவுஸ் செட்டப்ல இருக்கிறது ஒண்ணு. அதுக்கு வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து தேவைப்படும். இன்னொரு செட்டப் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் ஸ்மித், நம்ம வந்து தூய தமிழ்ல சொல்லணும்னா பொற்கொள்ளர், நம்ம வந்து ஆசாரி அப்படின்னு சொல்லுவோம், தங்க செய்யற ஆசாரி. அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை பத்தி தான் இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாப் எடுத்து அவங்களே வந்து அந்த தங்க நகைகளை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து தேவைப்படாது, ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் தேவைப்படும். அது வந்து சர்வீஸ் செக்டார்ல வந்து சேரும். இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும், இந்த கோல்டு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த சிராவோட அப்ரூவல் வந்து ரொம்பவே முக்கியம். சிரா பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல வந்து பேசியிருப்போம். நம்ம துபாய் போலீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்மளால இந்த பிசினஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அது போக இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்ல ஒரு பெரிய வேர் ஹவுஸ் எடுத்து நம்ம வந்து தங்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த வேர் ஹவுஸ்க்கான பெர்மிஷன், அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு வந்து கன்சியூம் பண்ண முடியும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும். பட் அதுவே இந்த கோல்ட் ஸ்மித் அப்படின்னும் போது ஒரு சின்ன செட்டப்ல ஒரு சின்ன ஷாப்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான நகைகள் வேணுமோ நம்ம வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கறதா இந்த செட்டப். இதுக்கு உங்களை வந்து கைட் பண்றதுக்கு கில்டன்ஸ் வந்து தயாரா இருக்காங்க. இந்த கோல்ட் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த அப்ரூவல் வந்து நம்ம, அதாவது சிசிடிவி வச்சு நம்ம வந்து அதை வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு நமக்கு. ஆனா இந்த கோல்ட் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன ஷாப்ல நம்மளோட ஒரு சின்ன செட்டப் பண்ணி அதுல வந்து நம்ம தங்க நகைகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இதுக்குமே வந்து சிராவோட அப்ரூவல் வேணும். அது போக இந்த கோல்ட் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிசிடிவி கேமரால நம்ம கண்டிப்பா ஷாப்ல வச்சு வந்து அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு கடமையும் வந்து நம்மளுக்கு இருக்கு. அது போக இந்த சின்ன செட்டப்ல எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், என்ன மாதிரியான இடத்தை நாம சூஸ் பண்ணலாம், வேற என்ன லைசன்ஸ்ல வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா கைட் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து கில்டன்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு கோல்ட் ஸ்மித்தா இருக்கீங்க, உங்களுக்கு துபாய்க்கு வந்து தங்க நகைகள் செஞ்சு ஒரு சின்ன கடை வச்சு நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுல வேற என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, வேற என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சரியான பதிலை வந்து நாங்க கொடுக்குறோம். நான் வந்து எல்லா வீடியோலும் இதை சொல்றது தான், நம்ம துபாயில என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த பிசினஸ்க்கு எந்த லைசன்ஸை வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து எந்த லைசன்ஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then it's bye from ஐஸ்வர்யா ரகுபதி.